ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் ஃப்ரூட் இன்டு பேஸ்கெட். ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம கிட்ட ஒரு அரே ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ஃப்ரூட் ட்ரீய ரெப்ரசன்ட் பண்ணும். நம்ம கிட்ட 2 பேஸ்கெட் இருக்கு. ஒரு பேஸ்கெட்ல ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட் தான் வைக்க முடியும். ஒரு ட்ரீல இருந்து ஒரு ஃப்ரூட் தான் எடுக்க முடியும். அண்ட் நம்மளோட கோல் என்னன்னா, நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பிக் பண்ணணும். அண்ட் இது வந்து ஒரு கண்டினியூஸ் சப்பரேல இருக்கிற ட்ரீஸை தான் நம்ம எடுக்கணும். அண்ட் 2 டிஸ்டன்ட் ட்ரீஸ் தான் நம்மளால எடுக்கவும் முடியும். இப்போ இன்புட் அண்ட் அவுட்புட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கிட்ட 0ன்னு ஒரு ஃப்ரூட் ட்ரீ இருக்கு, 1ன்னு ஒரு ஃப்ரூட் ட்ரீ இருக்கு, 2ன்னு ஒரு ஃப்ரூட் ட்ரீ இருக்கு. இதுவும் ஒரே டைப் ஆஃப் ஃப்ரூட் தான், இதுவும் ஒரே டைப் ஆஃப் ஃப்ரூட் தான். சச்சஸ் இது மாதிரி இருக்கும் நம்மளோட ஃப்ரூட் ட்ரீ அரே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்க, ஒரு சப்பரே அந்த இதுல இருந்து இந்த லெஃப்ட் பாயிண்டர்ல இருந்து இது லெஃப்ட் ட்ரீனா ரைட் ட்ரீ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சப்பரே. அண்ட் நம்ம 2 ட்ரீல இருந்து மட்டும்தான் நம்மளால மேக்ஸிமம் ஃப்ரூட் எடுக்க முடியும். அப்போ மொத்தம் எத்தனை ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம்? ஒரு ட்ரீல இருந்து ஒரு ஃப்ரூட் எடுக்கணும்னா. அப்போ இங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரீல இருந்து நம்ம ஒரு ஃப்ரூட் எடுத்துட்டோம்னா நம்மளால இந்த ஒரு ட்ரீல இருந்து ஒரு ஃப்ரூட் எடுக்க முடியும். ஸோ டோட்டலா நம்ம கிட்ட 2 ஃப்ரூட்ஸ் இருக்கும். சப்போஸ் நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னாக்க, தட் இஸ் லெஃப்ட் பாயிண்டரை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னாக்க இதுல ஒரு ஃப்ரூட் எடுக்கலாம். அண்ட் இன்னொரு பேஸ்கெட்ல இதுல இருந்து ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம், இதுல இருந்து ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். ஒரு பேஸ்கெட்ல ஒரு டைப் ஆஃப் ட்ரேல இருந்து இருக்க ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நம்மளால வைக்க முடியும். ஸோ நம்ம இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு 1, 2, 3 ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியும். இப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு நம்ம சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட். ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட்ல எல்லா பாசிபிள் சப்பரேஸையும் நம்ம செக் பண்றோம். அண்ட் இதுல அல்காரிதம் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஐன்னு ஒரு இண்டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ஜேன்னு ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி சப்பரே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு சப்பரேயுமே செட் யூஸ் பண்ணி டிஸ்டன்ட் ஃப்ரூட்ஸ் கண்டுபிடிச்சு அதை நம்ம ட்ராக் பண்ணலாம். இஃப் நம்பர் ஆஃப் டிஸ்டன்ட் ஃப்ரூட்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 2 இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அதே இது இல்லாட்டி நம்ம வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனை எப்படி கோட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். டெஃப் டோட்டல் ஃப்ரூட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது ஒரு ஃப்ரூட்ஸ் அரே தானே, ஃப்ரூட்ஸ் அரே. ஸோ நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் அரே அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன ஒரு வேரியபிள்ல வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அரேயோட லென்த்தை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் மேக்ஸ் லென்த், மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த சப்பரே என்னவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 2 பேஸ்கெட்ல 2 டிஃப்ரெண்ட் ட்ரீஸ்ல இருந்து நம்மளால நிறைய மேக்ஸிமம் லென்த் ஆஃப் சப்பரே வச்சு நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் ஐ பாயிண்டர், லெஃப்ட் சைட் பாயிண்டர் வந்து நம்ம இங்கே ஐ பாயிண்டர்னு சொல்லிக்கலாம். இன் ரேஞ்ச், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் என்ல இருந்து 0ல இருந்து n வரைக்கும் நம்ம வந்து ஃபார் லூப் ஐட்ரேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப், அதுக்கப்புறம் பேஸ்கெட்ல வந்து நம்ம வந்து பேஸ்கெட் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு செட்டாக தான் இருக்கணும். நம்மளுக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு ஒரு ட்ரீ வந்து டிஸ்டன்டா தான் இருக்கும். அதனால நம்ம வந்து பேஸ்கெட் வந்து செட்டா டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச்
range of i, n. iல இருந்து n வரைக்கும் இருக்கா இத வந்து நம்ம j பாயிண்டரை வந்து ஐட்ரேட் பண்றோம். இப்போ நம்ம இந்த பாஸ்கெட்ல நம்ம என்ன பண்றோம், பாஸ்கெட்ல ஆட் பண்ணலாம் இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஜே பாயிண்டர் இருக்கிற அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம பாஸ்கெட்ல ஆட் பண்ணலாம். சப்போஸ் ஆல்ரெடி அதே ஃப்ரூட் ட்ரீ இருந்துச்சுனாக்கா எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகாது, ஏன்னா அது செட் ஆன டூப்ளிகேட்ஸ் அலௌட் இல்லை. அதே இது புதுசா ஒரு ட்ரீனாக்கா நம்ம வந்து அது எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். if length of basket is greater than 2 இருந்துச்சுனாக்க நம்ம வந்து இந்த ஃபார் லூப்பை வந்து பிரேக் பண்ணிடலாம். சின்ஸ் நம்மளுக்கு வந்து டிஸ்டிங்க்டா 2 எலமெண்ட்ஸ் தான் அட்மோஸ்ட் டிஸ்டிங்க்டா இருக்கணும். அண்ட் தென் மேக்ஸிமம் லென்த் இது வரைக்கும் இந்த ஜே ஐட்ரேட் ஆயிருக்கிறது வரைக்கும் மேக்ஸிமம் லென்த் என்னன்னு பார்த்தோம்னாக்க இதுக்கு முன்னாடியே நம்ம மேக்ஸிமம் லென்த் வந்து இருக்கும்ல, அதுவும் இதையும் நம்ம கம்பேர் பண்றோம். கம்மா ஜேல இருந்து ஸோ சப்பரேயோட லென்த் எப்படி கண்டுபிடிப்போம், ஜே மைனஸ் ஐ பிளஸ் ஒன், ஜே மைனஸ் ஐ, ஜேல இருந்து ஐ வரைக்கும் அண்ட் பிளஸ் ஒன், இப்படிதான் நம்ம சப்பரேயோட லென்த் கண்டுபிடிப்போம். அண்ட் இப்போ நம்ம இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம், மேக்ஸ் ரிட்டர்ன் மேக்ஸ் லென்த். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃப்ரூட் அரே என்னது, ஃப்ரூட்ஸ் அரே இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 2 அண்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம் print of total fruit of fruits. எத்தனை டோட்டல் ஃப்ரூட்ஸ் இருக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அரே கிரியேட் ஆயிடுச்சா, ஃப்ரூட் அரே வந்து கிரியேட் ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இது ஃபங்க்ஷன் கால் பண்றோம். ஃபங்க்ஷன் கால்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு n வேல்யூ வேணாலும் நம்மளுக்கு லென்த் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து 4, 1 2 3 4, லென்த் ஆஃப் இந்த லிஸ்ட் வந்து 4, ஸோ என்னோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் லென்த்தை வந்து நம்ம 0க்கு வந்து இனிஷியலைஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம ஐ வந்து 0ல இருந்து n வரைக்கும் ஐட்ரேட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் வந்து பேஸ்கெட்னு ஒரு செட் டிக்ளேர் பண்றோம். தென் ஜே வேல்யூ வந்து ஐல இருந்து n வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். ஸோ பேஸ்கெட் ஆஃப் ஆட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஜே. ஸோ பேஸ்கெட்ல ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 என்னது, ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 வந்து நம்மளுக்கு இங்க 0 தான். ஸோ ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 வந்து நம்மளுக்கு இங்க 0. ஸோ நம்மளுக்கு இங்க பேஸ்கெட்ல 0 ட்ரீ ஆட் ஆகும். தென் அடுத்து மேக்ஸ் லென்த் கண்டுபிடிக்கிறோம். மேக்ஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் லென்த் கம்மா ஜே மைனஸ் ஐ பிளஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சப்பரேயோட லென்த் வந்து 1 தான். ஸோ மேக்ஸ் லென்த் வந்து 0ல இருந்து 1க்கு மாறிடும். தென் அடுத்து ஜேயோட வேல்யூ 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அண்ட் 1ல இருக்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணோம்னாக்க 0,1 பேஸ்கெட்ல வந்து 0,1 ஆயிரும். அண்ட் லென்த் ஆஃப் பேஸ்கெட் வந்து அபவ் 2 இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ மேக்ஸ் லென்த் கண்டுபிடிக்கிறோம். மேக்ஸ் லென்த் வந்து நம்மளுக்கு என்னது, ஜே மைனஸ் 1 மைனஸ் 0, 1 பிளஸ் 1, நம்மளுக்கு இப்போ 2 இருக்கு. மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த சப்பரே, நம்மளோட சப்பரேயோட லென்த் வந்து இப்போ 2. அடுத்து வந்து நம்ம ஜே வந்து 2 ஆகும். அண்ட் 2ல இருந்து நம்மளுக்கு வந்து என்னது 2னாக்க நம்மளுக்கு வந்து 2 ஆட் ஆகும். அண்ட் இப்போ வந்து லென்த் ஆஃப் பேஸ்கெட் அபவ் 2 ஆயிடுச்சு. டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இல்லை, நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் மாவே பேஸ்கெட் வந்து 2 பேஸ்கெட் தான் நம்மளால அலௌட். ஸோ நம்மளுக்கு இங்க மோர் தேன் 2 பேஸ்கெட்ஸ் அலௌட் இல்லை. ஸோ பிரேக் பண்ணிடுறோம். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரோம்.
அண்ட் பேஸ்கெட்டுங்கிறது புது செட் கிரியேட் ஆகும். அண்ட் இப்போ வந்து ஒன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஆட் பண்ண ஆரம்பிப்போம். ஒவ்வொரு எலமெண்டா ஆட் பண்ணி இப்போ பேஸ்கெட் ஆஃப் டூவையும் ஆட் பண்றோம். அண்ட் தென் மேக்ஸிமம் லென்த் வந்து இப்போ 2 ஆகும். தென் நம்மளோட இது வந்து ஜே வேல்யூ வந்து 3 ஆகும். 3ல நீங்க பாத்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு பேஸ்கெட்ல ஆட் பண்ணாக்கும் நம்மளுக்கு மாறாது. அண்ட் லென்த் வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து இங்க வந்து 3 மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு 2, 2 பிளஸ் 1 3. ஸோ மேக்ஸ் லென்த் வந்து 3. அண்ட் இதுதான் இருக்கிறதுலே maximum length of the subarray. That is maximum number of fruits we can collect from two distant trees. அதே மாதிரி இது வந்து ஒவ்வொரு சப்பரேக்கும் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணி நம்ம மேக்ஸ் லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். தென் நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்றோம். இதுதான் நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ஸோ நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ரொம்ப ஸ்லோ. லார்ஜ் இன்புட்ஸ்க்கெல்லாம் இது எஃபிஷியன்ட் கிடையாது. அப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்டிமலான ஒரு சொல்யூஷன் தேவை. அதுதான் நம்ம ஆப்டிமல் அப்ரோச்னு சொல்லுவோம். அண்ட் இதுதான் நம்மளோட ஒரு கிளாசிக் ஸ்லைடிங் விண்டோ ப்ராப்ளம். நம்ம இங்கே ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் யூஸ் பண்ணி லாங்கஸ்ட் சப்பரே வித் அட்மோஸ்ட் 2 டிஸ்டன்ட் எலமெண்ட்ஸ், அதாச்சும் கே லாங்கஸ்ட் சப்பரேன்னு இருக்கிற அந்த ப்ராப்ளமோட ஒரு எக்ஸாம்பிள் வச்சுதான் நம்ம இதை சால்வ் பண்ண. அல்காரிதம் 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்றோம். லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர். ஒரு ஹேஷ் மேப் கவுண்ட்னு யூஸ் பண்றோம். இது வந்து ஃப்ரூட் ஃப்ரீக்வன்சிஸை வந்து ஸ்டோர் பண்ணும். ரைட் பாயிண்டர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஸ்லைடிங் விண்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணும். இஃப் த டிஸ்டன்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆச்சுனாக்கா லெஃப்ட் பாயிண்டர் வந்து முன்னாடி ஷ்ரிங்க் ஆகி நம்மளுக்கு வந்து அது ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச்சில் நம்ம வந்து மேக்ஸிமம் விண்டோ சைஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதுதான் நம்மளோட ஆப்டிமல் சொல்யூஷன். நம்ம இப்போ இதை கோட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கவுண்ட்னா நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி டிக்ளேர் பண்றோம். தென் நம்மளோட லெஃப்ட் பாயிண்டர் எங்க இருக்கும்? 0ல இருக்கும். லெஃப்ட் பாயிண்டர் 0ல இருக்கும். தென் மேக்ஸ் லென்த் நம்மளோட சப்பரையோட மேக்ஸிமம் லென்த் என்ன, அதாச்சும் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நம்மளால எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும், அது வந்து நம்ம மேக்ஸ் லென்த்ன்னு ரெப்ரசென்ட் பண்றோம். அடுத்து வந்து ஃபார் ரைட் பாயிண்டரை தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். இன் ரேஞ்ச் ஆஃப் length of fruits. And next another, if root of right வந்து கவுண்ட்ல ஏற்கனவே இருந்துச்சுனாக்க, if root of right ஏற்கனவே நம்மளுக்கு இந்த கவுண்ட்ங்கிற டிக்ஷனரியில இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இல்லாட்டி நம்ம அந்த கீ வேல்யூ பேர் டிக்ளேர் பண்ணும். கவுண்ட் ஆஃப் இந்த ஃப்ரூட் ஏற்கனவே நம்ம வந்து கவுண்ட் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். அதர்வைஸ் எல்ஸ் நம்ம வந்து இதை டிக்ளேர் பண்றோம். எல்ஸ் கவுண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரைட் பாயிண்ட் பண்ற ஃப்ரூட் வந்து கவுண்ட்ல இல்லாட்டி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் கவுண்ட் பண்றோம். ஸோ 1 தானே இது பண்றோம். தென் while length of countங்கிறது while length of count வந்து
லென்த் ஆஃப் கவுண்ட் இந்த டிக்ஷனரி வந்து கிரேட்டர் தேன் 2 இருந்துச்சுனாக்க நம்ம வந்து லெஃப்ட் பாயிண்டரை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணி மைனஸ் பண்ணிடுறோம். கவுண்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் லெஃப்ட் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடுறோம். கவுண்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் லெஃப்ட்ல இருக்கிற லெஃப்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ற ஃப்ரூட்ல இருந்து நம்ம கவுண்ட் 1 வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1. தென் இஃப் கவுண்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் லெஃப்ட் வந்து 0 இருந்துச்சுன்னா, இஃப் கவுண்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் லெஃப்ட் பாயிண்டர் வந்து நம்மளுக்கு இதுக்கப்புறம் 0 ஆகிருச்சுனாக்க அந்த இதை நம்ம டெலீட் பண்ணிடுறோம். எக்ஸ்ட்ரா மெமரி ஸ்டோரேஜ் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அந்த இதை வந்து டெலீட் பண்ணிடுறோம். லெஃப்டை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். தென் நம்ம லெஃப்ட் பாயிண்டரை வந்து 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். லெஃப்ட் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்மளோட மேக்ஸ் லென்த் வந்து என்னவா இருக்கும்? அதே இதுதான். மேக்ஸ் லென்த் வந்து maximum is equal to maximum of என்னது மேக்ஸ் லென்த் முன்னாடி இருந்த மேக்ஸ் லென்த்தும் அண்ட் இப்போ இருக்க சப்பரையோட லென்த்தும் ரைட் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1 சப்பரையோட லென்த்தையும் கம்பேர் பண்றோம். இதுல எது மேக்ஸிமமா இருக்கோ அதுதான் நம்மளோட மேக்ஸ் லென்த். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்க வந்து எங்கேயோ எரர் இருக்கு. ஸோ லைன் நம்பர் 7 வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா ஃப்ரூட்ஸ் வரணும். நம்ம இப்போ இதை ரன் பண்ணோம்னாக்க ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அரே கிரியேட் ஆயிருச்சு. நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றோம். கவுண்ட் வந்து டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டோம். லெஃப்ட் பாயிண்டர் வந்து 0, மேக்ஸ் லென்த் வந்து 0, ரைட் வந்து நம்மளுக்கு 0ல இருந்து லென்த் ஆஃப் ஃப்ரூட் வரைக்கும் போகும். இஃப் ஃப்ரூட் இப்போ வந்து ஆர் ரைட் வந்து 0வா தான் இருக்கு. அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 வந்து 0 வந்து கவுண்ட்ல இருக்கா? கீ வேல்யூவா இருக்கா? இல்ல. நம்ம இப்ப என்ன பண்றோம்? அதனால இதை இன்க்ரிமெண்ட் 1 பண்ணோம். நம்ம வந்து புதுசா டிக்ளேர் பண்ணுவோம். கவுண்ட் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு டிக்ளேர் பண்ணுவோம். கீ வேல்யூ தர கவுண்ட் ஆஃப் 0 1 கீ வந்து 0 வேல்யூ வந்து 1 நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்த லென்த் ஆஃப் கவுண்ட் வந்து கிரேட்டர் தேன் 2 பாக்குறோம். இல்ல லென்த் ஆஃப் எத்தனை கீஸ் இருக்கு கவுண்ட்ல? ஒரே ஒரு கீ தான் இருக்கு. ஸோ லெஸ் தேன் 2 தான். ஸோ வந்து நம்ம கண்டினியூ பண்றோம். மேக்ஸிமம் லென்த் வந்து மேக்ஸ் ஆஃப் லென்த் 0 அண்ட் 0வையும் ரைட் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1, அதாச்சும் 0வையும் 1ஐயும் கம்பேர் பண்ணா இங்க நம்மளோட சப்பரேயோட லென்த் வந்து 0 மட்டும்தான். 0 மட்டும்தான் நம்ம இங்க சப்பரேல இருக்கு. ஸோ நம்மளோட சப்பரேயோட லென்த் இங்க 1 ஆகிரும். தென் வந்து ஃபார் ஆர் ரைட் பாயிண்டர் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். இன்க்ரிமெண்ட் பண்றப்போ ரைட் பாயிண்டர் 1 ஆகுது. ஃப்ரூட் ஆஃப் ரைட்ல வந்து நம்மளுக்கு வந்து 1 இருக்குது. ஸோ 1 வந்து கவுண்ட்ல இருக்கா? கீயா கவுண்ட்ல இல்லை. ஸோ நம்ம வந்து ஃப்ரூட் ஆஃப் 1 வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ தென் கவுண்ட் வந்து கவுண்டோட லென்த் வந்து 2, ஸோ கிரேட்டர் தேன் 2ஆல. ஸோ நெக்ஸ்ட் போறோம். மேக்ஸிமம் லென்த் என்னது? நம்மளுக்கு வந்து 0 1 இதுதான் நம்மளோட லெஃப்ட் ரைட் பாயிண்டர் இங்க இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட இது சப்ப லென்த் வந்து ஸோ 2 ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரைட் வந்து ஃபர்தரா ஒன்று ஜாஸ்தியாகும். 3 2 தேர்ட் பொசிஷன், அதாச்சும் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறத வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரைட் வந்து என்னது நம்மளுக்கு 2 தான். ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரைட் வந்து 2 வந்து கவுண்ட்ல இருக்கா? இல்லை. ஸோ புதுசா நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம் 2:1
தென் கவுண்டோடது ஜாஸ்தி 2ஓட ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நம்ம லெஃப்ட் பாயிண்டரை வந்து டிக்ரிமெண்ட் பண்றோம். லெஃப்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க இதுல இருந்து அதை வந்து மைனஸ் பண்ணிடுறோம். அதோட நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணி ஏதாச்சும் வேணாம் வச்சுட்டு நம்ம அடுத்து போறோம். அப்ப வந்து அது 0 ஆயிடும். 0 ஆயிட்டாக்க அது நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா மெமரி நம்மளுக்கு கவுண்ட் அப்புறம் கவுண்ட் பண்ணும்போது 3ன்னு காட்டும், கிரேட்டர் than 2ன்னு காட்டும். ஸோ delete count ஆஃப் 0. ஸோ இப்போ 1 and 2 கீ வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கு. அண்ட் லெஃப்ட் பாயிண்டர் வந்து நம்ம 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். இப்போ லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கவுண்டோட வேல்யூ பார்க்குறோம். இஸ் இட் கிரேட்டர் than 2? இல்லை, அது 1 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து இட்ஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் லென்த் பார்த்தோம்னாக்கா மேக்ஸ் லென்த்தும் 2 தான். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரைட் பாயிண்ட்டை வந்து தேர்ட் இண்டெக்ஸ் போயிடுது. ஃப்ரூட்ஸ் ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸ்ல வந்து நம்மளுக்கு 2 இருக்கு. 2 ஏற்கனவே கவுண்ட்ல இருக்கு. ஸோ நம்ம 2ஓட கீயோட இருக்க வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு பார்க்குறோம் கவுண்டோட இது 1 and 2 மட்டும் தான் கீஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 2. தென் மேக்ஸ் லென்த்தை பார்க்குறோம். ரைட் இங்கல இருந்து இங்க வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ரைட் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1, 3 minus 1, 2 plus 1, 3. ஸோ நம்மளோட சப்பரையோட லென்த் வந்து 3. இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும். ஸோ இதுதான் ஃபைனல். தென் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் லென்த்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் n தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்க இந்த அரேல நடந்து போனீங்கன்னா உங்ககிட்ட 2 பாஸ்கெட் இருக்கும். அதாச்சும் ஃப்ரூட் கலெக்ட் பண்ணிட்டே போறீங்க. சடனா தேர்ட் ஃப்ரூட் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்? லெஃப்ட் சைட்ல இருக்க ஃப்ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ரைட் சைட்ல இருக்க ஃப்ரூட்டை மட்டும் வச்சுக்கிறோம். ஸோ நம்ம கிட்ட 2 டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் என்ன இங்க? இங்க நம்மளோட பேட்டர்ன் வந்து லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித் k டிஸ்டன்ட் எலமெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ இங்க k-ஓட வேல்யூ 2. டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of 1. Follow for more such videos. Thank you.